ப்ரோ கொஞ்சமாச்சு அறிவு இருக்குதா இல்லையா? நீங்க பாட்டுக்கு வேற தள்ளி விடுறீங்க. கீழே வந்து அடிப்பிடிச்சு என்ன பண்ணுவீங்க? இவனுக்கெல்லாம் வேலைக்கே வச்சு தண்ட சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கியா? வேலையை பார்க்க சொன்னா புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே, தெரியாம பண்ணிட்டேண்ணே. வேலையை விட்டு தூக்கினா சாப்பாட்டுக்கே கஷ்டம்ண்ணே. ஏய், உனக்கு கிளம்ப சொன்னேன். வண்டி சரி பண்ண கொடுத்தேன்ல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னன்னு போய் பாருங்க போங்க. தம்பி பார்க்கறதுல படிக்கிற பையன் மாதிரி இருக்க, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லைண்ணே, அதான் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் உன்னை படிக்க வைக்கிறேன், படிக்கிறியா? டேய் உன்கிட்ட தாண்டா கேட்குறேன், நான் படிக்க வைக்கிறேன், நீ படிக்கிறியா? உண்மையாமே சொல்றீங்களா? நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். அங்க உன்ன மாதிரி நிறைய பசங்க படிக்கிறாங்க. நீ நல்லா படிச்சினா மட்டும் போதும், உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றிண்ணே. சரி வாப்பா போமா. ஏங்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணியா? என்ன சொன்னாங்க? பேசிட்டேங்க, பெரிய ஹாஸ்பிட்டல். ஆனால் டாக்டர் ஃபேமஸுங்கிறதுனால அவரை பார்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொன்னாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் டாக்டர் நம்ம வீட்டுக்கே வரேன்னு சொன்னாருங்க. என்னம்மா சொல்ற? டாக்டர் நம்ம வீட்டுக்கு வராரா? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. சரி விடுங்க, நல்லதாகவே நடக்கும். வாங்க டாக்டர். டாக்டர் வந்திருப்பாரு. டாக்டர் என்ன டாக்டர் என் காலெல்லாம் விடுறீங்க? அண்ணா என்னையே தெரியலையா? நான் தானே மெக்கானிக் ஷாப் பிரசாந்த். டேய் பிரசாந்த், நீ டாக்டர் ஆயிட்டியாடா? ஆமாண்ணே, எங்கள் யூனிவர்சிட்டிலே அதான் ஃபஸ்ட்டு மார்க். எனக்கு சிட்டியில் 3 பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குண்ணே. அதுவும் இல்லாமல் நான் டாக்டர் ஆகலை, நீங்கள் தான் என்ன டாக்டர் ஆக்குனீங்க. நான் அன்றைக்கி இந்த நிலமையில இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நான் என்னடா பண்ணேன்? நான் அவனை படிக்க வச்சேன், அவ்வளோதான். ஆனால் நீ தான் கஷ்டப்பட்டு நல்லா படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கடா. உங்கள் ரிப்போர்ட் பார்த்தனே, உங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஸ்டொமக்கில் சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் போதும், எல்லாம் சரியாயிரும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைல்ல? பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் நல்ல நிலைமையில் இருக்கோன்னா அதுக்கு அண்ணன் தான் காரணம். அண்ணன் கொடுத்த கல்வியால் தான் நாங்கள் இப்போ இந்த நிலமையில் இருக்கோம். அண்ணன் எவ்வளோ பேத்துக்கு நல்லது செஞ்சுருக்காரு. வெறுமே ஆளுக்கெலாம் கெட்டதை நடக்கவே நடக்காது. ஸ்பேனல் பிடிச்ச கை இன்றைக்கி சதஸ்கோப்பை பிடிக்குதுன்னா அதுக்கு அண்ணன் தான் காரணம். கல்வி எவ்வளோ பெரிய ஆயுதம்னு நீ ப்ரூவ் பண்ணுறடா. நான் கூட இப்போ உங்களை மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் படிக்க வச்சிட்ருக்கேன். இந்த கல்வி எல்லாத்தையும் போய் சேரட்டுமே. நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கலாம், நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண வேணும். ஆனால் 100% குணப்படுத்துறது என் பொறுப்பு. ரொம்ப நன்றிடா. அட என்னண்ணே,